விசுவாசிகளாகிய நம்ம பல சமயங்களில எதிரி வெளியே இருந்து தான் தாக்குறான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். சில காரியங்கள் நமக்குள்ளே இருந்து கொண்டு நம்மை தாக்கி கொண்டு இருக்கிறது. அந்த காரியங்கள்ல 2 காரியத்தை இப்ப பார்ப்போம். முதலாவது தாழ்வு மனப்பான்மை. இது ஒரு அரக்கனை போல நமக்குள்ளே இருந்து நம்மை அழித்து கொண்டிருக்கிறது. எனக்கு ஜெபிக்க தெரியாது, எனக்கு பேச தெரியாது, எனக்கு இது செய்ய தெரியாது, நான் என்ன செஞ்சாலும் சரியா வராதுன்னு சொல்லி நம்மையே நம்ம குறைவா மதிப்பிட்டு கொண்டிருந்தோம்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களால என்ன செய்ய முடியும் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால 1 பேதுரு 2:9 என்ன சொல்லியிருக்குன்னா, நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமா, அவருக்கு சொந்த ஜனமா, பரிசுத்த ஜாதியா. இப்போ இதை நம்ம மனசுல வைத்துக் கொள்வோம். நமக்கு ஒருவேளை தாழ்வு மனப்பான்மை இருக்குன்னா, இப்படிப்பட்ட வசனங்களை எடுத்து நாம் பேசி பேசி அதை நம்முடைய நம்பிக்கையாக்கி நாம் அதில் வெற்றி கொள்வதற்கு, அந்த அரக்கனை தோற்கடிப்பதற்கு முயற்சி செய்யலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாதுகாப்பற்ற நிலைமை, அதாவது இன்செக்யூரிட்டி. எல்லா நேரமும் மற்றவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அவங்களுக்கு அது இருக்குது, எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி. சவுல் ராஜா கூட தாவீது கோலியாத்தை கொன்ற உடனே ஸ்திரீகள் பாடுறாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 அவனுக்கு 10000 கொடுத்தாங்க, எனக்கு 1000 மாத்திரம் கொடுத்தாங்கன்னு அதுல இருந்து அவனை குறித்து ஒரு பொறாமை வந்துருச்சு. அவனுடைய வீழ்ச்சிக்கு அது காரணமா அமைஞ்சது. இப்போ நம்ம மற்றவங்களோடு நம்மளை ஒப்பிட்டு கொண்டு இருக்கிறோமா? மற்றவங்களுடைய விஷன், அவங்க என்ன செய்யறாங்க அதே மாதிரி நான் செய்யணும், அப்ப அது செய்ய முடியலன்னா எனக்கு அது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குறைவா நம்மளே கம்பேர் பண்ணிக்கிட்டு ஒரு பாதுகாப்பற்ற நிலையில இருக்கிறோம்னா, அது நம்மை அழிக்கக்கூடிய ஒரு அரக்கன் என்பது இந்த நாள்ல உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அதுல இருந்து நீங்க வெளியே வாங்க. இந்த எதிரிகள் வெளியே கிடையாது. நமக்குள்ளே இருக்கிற இந்த 2 எதிரியும் நம்ம எதிர்ப்பதற்கு, அழிப்பதற்கு முயற்சி செய்வோம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்.